ஒரு 3 நாளா எதுவுமே சரியில்லைங்க. போட்டது போட்டபடி கிடந்துச்சு. நைட்டு சரியா தூங்குறது கிடையாது கதிர்குட்டி. சரியா சாப்பிடுறது கிடையாது. வீடும் வந்து ஒரு மாதிரி எல்லாமே அலங்கோலமா இருந்தது. ஏன்னா கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, கோல்டா அப்படியே அது காஃபா மாறுச்சு. ஃபீவர் வந்தது. ஸோ நானும் ஹோம் ரெமிடீஸ் நெறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணுமே செட் ஆகவே இல்லைங்க. அதே மாரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கோம். நைட்டும் சார் சுத்தமா தூங்கவே இல்ல. நோஸ் பிளாக் ஆகும்போதெல்லாம் எழுந்து எழுந்து கத்திட்டே இருக்கான். ஸோ நானுமே சரியா தூங்கல. பகல்ல வந்து அப்படியே கொஞ்சமா அவன தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரு வழியா காலையில இப்போ ஒரு 10:30 இருக்குங்க. தூங்க வச்சுட்டு வந்து தான் வீடு எல்லாமே கிளீன் பண்ணேன். ஸோ நெறைய துணி வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையுமே பண்ணேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்சிருந்த துணிய வந்து நான் மடிச்சு கூட வைக்கல. சேர்ல அப்படியே இருந்ததுங்க. அந்த வேலை எல்லாமே கடகடன்னு பார்த்தேன். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மத்தியானம் டீ, காஃபி குடிக்கிறத எப்படியாவது ஸ்கிப் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் முடியவே மாட்டேங்குது. ஏதாவது சூடா குடிக்கணும்னு அந்த டைம்ல எனக்கு தோணிட்டே இருக்குங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, துளசி டீன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு ஆர்கானிக். ஸோ அத வந்து அப்படியே ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி குடிச்சேன். கொஞ்சம் இதமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டேன். கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நைன்லாம் பண்ற டைப்லாம் கிடையாது. அவனுக்கு பசிக்குது, இல்ல தூக்கம் வருதுன்னா மட்டும் என்ன ரொம்ப தேடுவான். ஆனா இந்த உடம்பு சரியாம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அவன் கூடயே இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். மடியிலேயே தான் படுத்துட்டு இருந்தான். ஸோ நைட்டுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. ஸோ 2 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிரப் எல்லாமே குடுத்தும் சரியாகல. நேத்து திருப்பியும் நாங்க கூட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் குடுத்தாரு டாக்டர். அந்த ரன்னிங் நோஸும், அப்புறம் நோஸ் பிளாக் ஆகுறது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா போதும். குழந்தைங்க அவங்க என்னதான் பண்ணுவாங்க. அவனுக்கு அப்படியே பயங்கர இரிட்டேட் ஆகுது போல. சமைக்க கூட இல்லைங்க. அதனால லஞ்சும் தோசை தான் இன்னைக்கு எங்க வீட்ல.